சி பிரசாந்த்ங்க திமுக தவிர உலகத்துல டொனால்ட் ட்ரம்ப் தப்பானவன், புட்டின் தப்பானவன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் தப்பானவங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களையும், அண்ணன் உதயம் அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் தான் பெருமை பேசணும். வேற எவன பெருமை பேசினாலும் அவங்களுக்கு ஆகாது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியாதுங்க. ஆனா அதுல அந்த அந்த குரூப் கூட பரவாயில்லண்ணே. இன்னொரு குரூப் இருக்கு. ம். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, யுடிஎம்கே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ஸ்பேஸ் போட்டு கூப்பிட்டு, ஆ. நீங்க எப்படி வந்து நீங்க வாயை திறக்காம இருக்கீங்க? இவரோட இடத்த இவர் வந்து க்ளோஸ் அதான் இவரை வந்து இவருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்படிங்க நீங்க இது இன்னும் வாயை திறக்காம எந்த குரூப்னு கெஸ் பண்ணுங்க. எம்ஜிஆர் அப்படி பார்த்தா சத்யராஜ் சார் எல்லா படத்துலயும் எம்ஜிஆர் இமிடேட் பண்ணியிருப்பாரு. அது அப்ப என்ன ரைட்டுண்ணே. சத்யராஜ் சார் வந்து எம்ஜிஆர் படத்தை இடத்த பிடிக்கிறதுக்கு வந்தாரா? இப்ப இல்லண்ணே பிரசாந்த், இப்ப நான் சொன்ன குரூப்புக்கு சத்யராஜ் பிடிக்காது. யாரு தாண்டா பிடிக்க அப்புறம்? ஒரே ஒரு ஆள் தான். இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா உங்களையும் பிடிக்காது. உங்களையும் பிடிக்காது. என்ன விட்டுருங்க. எவனுக்குமே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல இது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் பைத்தியங்க. நான் அதான் அவ்வளவுதாங்க. இவனுனால என்னங்க எப்படிண்ணே பேரு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பேர் இல்ல கரெக்டா நான் அதான் சொல்றீங்க. சொல்றேனுங்க. இவனுனால வந்து பூமிக்கும் பாரம், நாட்டுக்கும் பாரம், என்ன அவங்க வீட்டுக்கும் பாரம். ஏன்னா இப்படி சைக்கோத்தனமா போய் டேய் உங்களால ஒரு புல்ல கூட புடுங்க முடியாதுடா. இந்த அரசியலமைப்பு சட்டத்திலயோ இந்த நாட்டிலயோ ஒரு மாற்றம் வந்துடாதுடா. ஏதாவது வந்துச்சுன்னா நான் உண்மையா சந்தோஷமா வரவேற்கிறேன். ஏதாவது பண்ணுங்கடான்னு சந்தோஷம்டா. உட்காந்து கருத்தை நீ பேசுன்னு பேசு. என்ன அங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்காது. அரிசி வாங்கி போட்டுக்க மாட்டானுங்க. இங்க உட்காந்து பாத்தீங்கன்னா கம்யூனிசம், சோசியலிசம், அந்த இசம், வீர வெங்காய இசம். அண்ணே அதெல்லாம் தெரியாத இசம்ண்ணே. நான் சொல்ற குரூப் வந்து அது நீங்க சொன்ன எந்த இசமும் தெரியாத இசம். இல்ல அவங்களுக்கு ஒரு இசம் தெரியும், ரஜினி இசம். அவங்கள ஓடியா அவங்க ஏதோ மன உளைச்சல நம்மளே கண்டுக்க வேணாம் தான் சொல்றாரு. எதுக்கு அவரை விடுங்க பாவம். அவனுல ஏதோ ஒரு புலம்பல்ல பேசிட்டு இருக்கானு விடுங்க. ஏன் அந்த புலம்பல் இருக்கும்? இல்ல இப்ப யாரு பேசுற? நீ நீ அப்புறம் அதான்டா நீ சொல்லிட்டு ஏன்னு உட்காந்துக்கு நீ. அப்புறம் அவன் உட்காந்து ஒரு நாளைக்கு 7 ஸ்பேஸ் போட்டு திட்டிட்டு இருப்பான். நான் போய் உட்காந்து அதுக்கு எதிர் ஸ்பேஸ் போட்டு திட்டுவேன். இதுக்கு நான் மூச்சை புடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் உட்காந்து இதுல ஹைலைட் நாளைக்கு எடிட் பண்ணி 2 SS வேற போடுவானுங்க. நான் என்ன கேக்குறேன்டா, இல்ல வெயிட் பண்ணு. நான் ஒரே விஷயம் கேக்குறேன்டா. எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தா பயமா இருக்குடா. ஏன்னா எனக்கு பிரயோஜனமா இருக்கு இந்த ஆன்லைன்ல வந்து உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கேன். 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாம இதெல்லாம் ஒரு சீரியஸான மேட்டர்னு பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க எல்லாம் யாரா நான் கேக்குறேன். அண்ணா நான் உண்மையா சொல்றேனே, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் இருக்குண்ணே. அப்ப மூடிட்டு போய் தூங்குங்க. முடிக்கிறேன் சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஃபுல்லா கேளு. நான் சொல்றேன் கேளு. உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்க அப்பா இருக்கிறாங்க, கண்டிப்பா தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி, சொந்தக்காரங்க இருப்பாங்க. என்ன போய் உட்காந்து ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம் எல்லாத்துக்கிட்டையுமே. எத்தனையோ பண்ணலாம். இங்க வந்துதான் இங்க ரிலாக்ஸ் ஆகுறீங்களோ? உங்க மைண்ட் பூரா மசாஜ் ஆகுது. சாப்பிடலாம் எவ்வளவு இருக்கு அது எனக்கு என்ன தெரியுமாண்ணே, அட்வைஸ் பண்றது இங்க உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானே அவன். இல்லடா நான் உண்மையாலுமே சொல்றேன்டா, சீரியஸா சொல்றேன். இங்க உட்காந்து அட்டி போடுறீங்கல்ல, அட்டி போட்டு ஜாலியா உட்காந்து நியாயம் பேசுறீங்களா? சரி சரி, வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குதா பேசுனே? சரி. ஆனா நாட்டையே நாம தான் மாத்த போறோம்னு பேசுறீங்க. ஒண்ணுமே இருக்காதுடா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இருக்கிறவங்க பூரா அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க. நான் தான் பிக் பாஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஸ்பேஸ் போட்டு இருக்கானுங்க. என்ன நான் என்னாலதான் பிக் பாஸ் நடக்குதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இல்ல பிரசாந்த் அண்ணா விடிய ஸ்பேஸ் போடுறாங்க, அதை சொல்லுங்க. அதான் அவன் விஜய் டிவி காரன்னா நான் ஒரு டீம் இல்ல, எல்லா டீம் 4 பேர் சப்போர்ட் பண்றேன். நீங்க சொல்லுங்க, சவுண்ட் இல்ல அது நீங்க ஆர்மின்னு தான் பேசுறானுங்க. நான் தான் சொன்னேன் எனக்கு 4 பேர்த்த பிடிக்கணும்னு சண்டைக்கு வந்துட்டானுங்கலாம். அது எப்படி 4 பேர்த்த பிடிக்க அப்படின்னு? டேய் இது என்னடா அது? ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தனையே பிடிக்கணும்னு ஏதாவது இருக்காடா? எனக்கு இவங்க எல்லாம் பிடிக்கண்டா அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது. நீ முத்துக்குமரன் இது பண்ணா ஜாக்லின் பிடிக்க கூடாதான். ஜாக்லின் பிடிச்சா அவனுக்கு முத்துக்குமரன் பிடிக்க கூடாதான். இவங்க 2 பேரையும் பிடிச்சா சௌந்தர்யாவை பிடிக்காதா பிடிக்க கூடாதாட்டக்குது. இது என்னன்னு தெரியல. அது ஒரு தனி பைத்தியம்டா அது.
ஐயோ ஆனா பிரசாந்த் ஆனா நம்ம கணிப்பு தப்பா போயிடுச்சு பாத்தீங்களா? என்னது நம்ம பிக் பாஸ் ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ல ஜாக்லின் தான் வந்து இந்த இந்த சீசனோட மொரட்டு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்ன ஆமா பாரம் சொல்லுவேன். கடைசியில அப்படி ஒண்ணும் நடக்கலையேன்னு. இல்ல பட் ஆனா அந்த பொண்ணுக்கு பெரிய ஃபேன் பேஸ் அமைஞ்சு போச்சு. நல்ல ஆனா ஃபேன் பேஸ் இருக்கு. நம்ம இப்ப நடந்தது வந்து பாசிட்டிவ் விதத்துல நடந்திருக்குன்னு. நம்ம ஆமா ஆக்சுவலா இனிஷியல் டேஸ்ல வந்து ஏதாவது இல்ல பஞ்சாயத்து வலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நண்பா அதெல்லாம் எல்லாத்தோட கெஸ்ஸும் மாறும் நண்பா. ஏய் நம்ம ரவந்த், கடவுள் இங்க கிடையாது நண்பா. இங்க பாரு ரவந்த். ஆனா ஒரு நிமிஷம். ரேவந்த் நேத்து பிக் வரைக்கும் பாஸே இரு முடிஞ்சிருச்சு. இரு அட இல்ல இருடா. நேத்து வரைக்கும் வந்து இங்க இருக்கிற பாதி பேர் வந்து இது கூட தான் வந்து ஜனநாயகம் கூட தான் வந்து பகவந்த் கேசரி ரீமேக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒப்பீனியனை மாத்திக்கலையா? எல்லாம் அப்படிதான்டா. சரி அண்ணா இத பத்தி சொல்லுங்கண்ணே. நேத்து வரைக்கும் பகவத் கேசரின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அது அப்படியே மாறிடுச்சு. பகவத் கேசரியா? என்னடா கேசரி அது? என்னடா அல்வா கேசரி மாதிரி சொல்றீங்க? மாலையா படம் ப்ரோ. அது ரீமேக்கா? சரி இப்ப என்ன அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அவனு சரி அப்ப அந்த எதிரணி பூரா இவனுக்கு பூரா ஒரிஜினலா எடுத்து கிளின்னு கிழிச்சிட்டானுங்க. ஒரிஜினலா அவனுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி இந்த 15 வருஷமா கிழிச்சிட்டானுங்க. இப்ப பகவந்த் கேசரி பொறுத்தா இவனுக்கு டென்ஷன் ஆகுது. டேய் நீங்க எடுத்ததே பூரா ஹாலிவுட் படம்டா டேய். எல்லாம் எடுத்தோம்னா ஒரு 10 ஹாலிவுட் படம் எடுத்தோம்னா அது பூரா காப்பிடா டேய். சும்மா எதனா பேசிக்கின்னு என்னடா டேய். டேய் தமிழ் சினிமாவே அதான்டா. ஒரு 50% தமிழ் சினிமாவே அங்கிங்க அடிச்சு அங்கிங்க ஒட்டி ஸ்கிரீன் பிளே மாத்தி விட்டு. ஏன்னா நான் நான் வந்து ஒரு 4-5 டைரக்டர் கூட உட்கார்ந்துருக்கிறேன். அதனால இவனுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுவானுன்னு நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. ஒரு 5 நாள் ஃபிலிம் வாட்சிங் செஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒவ்வொரு எலிமெண்ட் உருவி அங்கிருந்து அந்த ஸ்கிரிப்டுக்கான மூளை பிறக்கும். இல்ல ப்ரோ, இல்ல நிறைய பேரு அரசியல் டைலாக் தான் இருக்கும், படம் அரசியல் இருக்காதுன்னு நினைச்சாங்க. பார்த்தா போஸ்டர்ல இருந்தே ஸ்டார்டிங்லயே தான் அரசியல் இல்லாம இருக்காது நண்பா. அது வந்து அவரோட முன்னோட்டம் நண்பா. நீங்க சரி நல்லா தெரிஞ்சுக்க. நீ அந்த படம் வர்றப்ப என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் பாரு. எல்லாமே நடக்கும். ஏன்னா அது எப்படி டைம் பண்ணுவாரு தெரியுமா அவரு? நான் சொல்றேன் பாரு. கரெக்டா எலெக்ஷனுக்கு 2026 தானே? 27-26 ஏப்ரல் மே வந்துடும் எலெக்ஷன். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா? 2026 பொங்கல் கொடுவார் பாரு. கரெக்டா எனக்கு என்னன்னா அதுதானே சேஃபர் பெட். பொங்கல் தான் சேஃபர் பெட். நண்பா சேஃப் நண்பா. இங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. இனி வந்து விஜய் லைஃப்ல சேஃப் எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். இல்லனே அவங்க எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப நோண்ட கூடாதுன்னு ஒரு தாட் இருக்கும்ல. அதெல்லாம் நீ அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீ ஒரு ஆட்சி வந்து நீ எலெக்ஷன் கமிஷன் பக்கத்துல நீ அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்ட்ரோல் எடுக்கிற வரைக்கும் அந்த கடைசி நாள் வரைக்கும் ஒரு ரூலிங் கவர்மெண்ட் நினைச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம். இதான் யதார்த்தம். சரியா? ஆனா இனி என்ன மேட்டர்னா இனி வந்து இந்த சேஃப் பெட் விளையாட்டுல விஜயண்ணா விளையாட முடியாது. ஏன்னா நீ வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து இது வரைக்கும் வந்து திமுகவை வந்து விமர்சிக்காமையே ஒரு முன்னாடி போயிட்டே இருந்தார் அப்படின்னா இப்போ ஆப்வியஸ்லி கண்டுக்க மாட்டாங்க. ஓகே ரைட்டு, ஸ்மூத்தான ரிலீஸ் எல்லாமே இருக்கும். நீ நேரடியாவே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தாக்கியாச்சு. அப்படிங்கிறப்போ அவங்க பெரும் பணம் பலம் கொண்ட ஒரு கட்சி அது. அப்படிங்கிறப்ப அவனோட பணத்தை ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்ப்பான். என்னென்ன பவர் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அது நீ பெரிய போராட்டமா இருக்கும். இந்த படம் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் ஸ்மூத்தா ரிலீஸ் ஆச்சுனாலும் அதுக்கப்புறம் ஏதோ நான் பஞ்சாயத்து இல்லாம அந்த படம் இருக்காது. பட் அதுதான் அரசியல். அது பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஆப்ஷன் கிடையாது. இன்னுமே அண்ணா இறங்கி பண்ணணும். இன்னும் படத்துல ஏதாவது டைரக்ட் போட்டு கூட எதுக்கு ஆச்சாங்க அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏதாவது நிறைய இருக்கு நண்பா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க நண்பா. பிஜேபி டிஎம்கே 2 அன்கோ. இதை நீ புரிஞ்சுக்கணும். நீ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. அவங்க வந்து சும்மா வெளியில தான் அதெல்லாம் அதை அன்கோன்னா நான் அது வந்து தப்பா சொல்லல. அரசியல் இது யதார்த்தம். அது அரசியல் யதார்த்தம். அது நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அன்கோவா இருந்தீங்கன்னா தான் இங்கெல்லாம் கீழே வேலை நடக்கும். அப்படிங்கிறப்போ அவங்க அன்கோ. அப்படிங்கிறப்போ நீ சென்சர் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாம் பிரச்சனை வரும். எங்க இருந்து பிரச்சனை வருது தெரியாது. ஆனா வரும், கண்டிப்பா வரும். இதை மியூட் பண்ணு, அதை மியூட் பண்ணு, இதை தூக்கு, அதை தூக்கு, மகுடி ஊதி. நீ ரொம்ப சிம்பிள். இந்த அரிட்டாப்பட்டி அதை எடுத்து பாரு. அதை எடுத்தினாவே இவங்க என்னன்னு தெரியும். அதாவது அவன் திட்டம் அறிவிக்கிறான். சரியா? கிளீனா ஏன் அப்பா திட்டம் அறிவிக்கிறப்ப அரிட்டாப்பட்டி அவனுக்கு எங்க இருக்குன்னு தெரியாதா? அது வந்து அந்த அரிட்டாப்பட்டி வந்து திட்டம் வந்தா
அங்க இருக்கிறவன் வந்து பாதிக்கப்படுவான்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியவே தெரியாதா? சரியா? அவன் அறிவிக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க? சைலண்டா இருக்காங்க. மக்கள் பல்ஸ் என்னன்னு பாட்டு எதிர்க்கிறவனை ஃபுல்லா கேஸ் போட்டாச்சு. மிரட்டுறதுக்கு கேஸ் போட்டாச்சா? எல்லாம் கேஸ் போட்டாச்சா? 2 பேர் என்ன பண்றாங்க ஜாயின் பண்ணி, இந்த திட்டத்தை நிறைவேத்தினா, ஏன்னா மேல ஒரு கட்டிங் இருக்கும், கீழே ஒரு கட்டிங் இருக்கும். இந்த கட்டிங்க்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. மக்கள் நலன் எங்க வந்தது? அது எப்படிடா இப்ப மட்டும் மக்கள் நலன் வந்துச்சு உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே? திடீர்னு மக்கள் நலன், என்ன மக்கள் நலன்? அப்படி ஏன் கேஸ் போட்ட? அத்தனை பேர்த்து மேல எதுக்கு கேஸ் போட்டீங்க? அதுல வந்து யாராவது ஒருத்தன் வந்து உண்மையாலுமே அப்ராணி இருப்பான் அதுல கேஸ் போட்டவன். அவன் பயந்துருந்தான், வாழ்க்கையை தொலைச்சிருந்தா, இன்னைக்கு வாபஸ் வாங்குறேன்னு சொல்றீங்க. இத்தனை நாள் அவனோட மன உளைச்சல், கேஸ் போட்டதுல இருந்து இத்தனை நாள் மன உளைச்சல். அவனுங்க சென்டர் பிஜேபி குரூப் எவ்வளவு அழுங்காப்புல, எங்கள் அண்ணாமலை அண்ணன் வந்துதான் அரிட்டாப்பட்டி மலை மீது உட்கார்ந்துதான் எங்கள் அண்ணன் தான் வந்து அரிட்டாப்பட்டியை நிறுத்தினார். டேய், நீங்க ஆரம்பிக்கவே வேண்டாமேடா, எதுக்கு நிறுத்துறீங்க? நீங்க ஆரம்பிக்காமயே அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து தெரியாதா? இவ்வளவு அண்ணன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுற அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வேண்டாங்க அப்படின்னா முடிச்சதுல, அவ்வளவுதானே? அப்போ உண்மையாலுமே பாராட்டுவோம், நம்ம 100% பாராட்டுவோம். அது கிடையாதுங்க. இவங்க 2 பேரும் மக்களை போடணும்னு நினைச்சான், அவன் மக்கள் நின்ட்டான். அவன் வரலாற்றில் நிற்பான். ரெட்டாப்பட்டி மக்கள் அவங்க வந்து வரலாற்றில் நிற்பான் அவன். ஏன்னா இவ்வளவு பெரிய திட்டத்தை வேற எதையுமே நிறுத்த முடியலைங்க. இந்த தமிழ்நாட்டில் விளையாட்டு நினைக்காதீங்க. நினைச்சானுன்னா அன்கோ போட்டு அது எவனா இருக்கட்டும். நான் இது சொல்றேன், அதிமுக திமுக இந்த 2 கட்சியும் சொல்றேன் நான். நீ சென்டர் அன்கோ போட்டுருச்சுன்னா நமக்கு பாதகமான திட்டத்தை சரியா பிளான் பண்ணி முடிப்பாங்க. அது எப்படி நான் பக்காவா பிளான் பண்ணி அந்த ஹைவேஸே பிளாக் பண்ணி அது சூப்பரா பண்ணாங்கண்ணே. எது நண்பா? இல்ல நண்பா, அந்த போராட்டம் அவன் மக்களோட வீரம் நண்பா. அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, ஒரு நாள் ஊரு போனா உயிர் போனா மயிராச்சுன்னு நின்ட்டான். அவன் தமிழெல்லாம் நின்ட்டான். அவ்வளவுதான். தமிழை வந்து எப்பவுமே அப்படித்தான், அங்க அம்மனே இருப்பான். ஒரு நாள் பத்திடுதுன்னா குறுக்கு திரும்பி பார்த்துருவான். நான் அவ்வளவு நீ என்னடா கொல்லுவியா வாடா பார்த்தலான்னு நின்ட்டான். அவன் நிக்கவும் தான் இவனுக்கு ஆடிடுச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஐயோ, இந்த பக்கம் இவங்களை கேட்டா திமுக கேட்டா, ஆஹா பாத்தீர்களா எப்படி நிறுத்தினோம் பாத்தீர்களா அப்படின்னு போய் ஐயா முதல்வர் ஐயா போய் பேசுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இது அண்ணாமலையுடைய ஆக்ஷன்னாலதான். என்னையாயோ என்னையாயோ ஏயோ அப்போ வந்து மக்கள்ங்கிறவன் ஒரு அடி முட்டாள்னே நினைச்சிட்டீங்களா நீங்க? அவனை அடி முட்டாள், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க? சாதாரணம் இல்லை நண்பா. 6000 ஏக்கர் விளையாட்டு இல்ல, 6000 ஏக்கர் வந்து சுரங்கம் மட்டுமே. நான் அந்த இதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் நீ பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட அந்த ஏரியாவே காலியாயிரும். ஆமா, அவங்க ஓனர்ஸ் எடுக்கிறது, அங்க வர்க்கர்ஸ் எப்படி நெய்வேலி காலி பண்ணானுங்க? நெய்வேலி புதுசார் எங்க போகுது? நீ எங்க போகுது? என்ன கணக்கு, என்ன வரவு செலவு? அங்க அந்த ஏரியாவே என்னாச்சு? அவ்வளவுதான். அது சுரங்கம் தான் இருக்குது, அவ்வளவுதான். நிலக்கரி சுரங்கம் தான். அதை தாண்டி அவன் பூரா முந்திரி காடு. அது அட்டகாசமா விவசாயம் வரும் நெய்வேலி. ஒண்ணுமே இல்லையே அங்க. சுரங்கம் இருக்குது, அங்க வேலை செய்யறவனு இருக்கிறான், அவ்வளவுதான். அதுதான் இருக்கும். அப்ப நீ அரசாங்கம் டங்ஸ்டன் எதுக்கு எடுக்கிற? யாருக்கு எடுக்கிற டங்ஸ்டன்? தலையில தூக்கிட்டு வச்சுட்டு போறானா தமிழக மக்கள்? இல்ல டங்ஸ்டன்ல நீ பங்கு கொடுக்குறியா? நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையாலுமே அவ்வளவு மக்களுக்கு அக்கறைங்கிற இல்ல, நீ பரந்தூர் விமான நிலையத்தை ரைட் நீ வந்து நிறைவேற்று, ஒன்றும் தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன், இல்ல நண்பா இரு, நான் சொல்றேன் கேளு. இவங்களுக்கு தெரியாத சட்டமே கிடையாது. டே லோக்கி ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுப்பா, அது எக்கோ அடிக்குது. நான் என்ன கேட்குறேன், இப்போ பரந்தூர் விமான நிலையம் இப்போ விஜயன் போய் பேசுகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா அவருக்கு என்ன தெரியும், முன்னேற்றத்தை பற்றி என்ன தெரியும், ஆஹா ஆஹாக்குறாங்க. ரைட்டு, சூப்பர். இருக்கிற விமானத்தை முன்னேற்ற முடியாதா? எங்க சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 100 கோடி ஒதுக்கு, எல்லாம் ரெடி பண்ணு ஃபர்ஸ்ட் இருக்கிறத. ஏன்னா திடீர்னு இன்னைக்கு நாளை கட்டிட முடியாது விமான நிலையம். இருக்கிற விமான நிலையத்தை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோதுக்கு ஒதுக்குறீங்கல்ல அமௌண்ட்டு, ஒரு 100 கோடி ஒதுக்க முடியாதா? 100% ஒதுக்க முடியும். நாங்களே பண்ணிக்கிறோங்க, போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேளுங்க. நைட்டாக சூப்பராக பண்ணுங்க. இருக்கிற விமான நிலையத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸில் அப்கிரேட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட நேரடியாக போங்க. எந்த ஒளிவு முறையும் வேண்டாம், நேரடியாக போங்க.
ஐயா உண்மையாலுமே நமக்கு வந்து பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம உண்மை அட்வான்டேஜ் அது தமிழ்நாட்டுக்கு உண்மை அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று ஏர்போர்ட்டை வந்து சௌரியத்துக்கெல்லாம் கொண்டு போய் நம்ம வைக்க முடியாது, அதுவும் பிரச்சனை இருக்குது. நாம் சொல்கிற மாதிரி நம்ம இங்கே குத்த வச்சு உட்காந்துட்டு ராம்நாட்டில் ஏர்போர்ட்டை வச்சுக்கலாமே, கன்னியாகுமரியில் வச்சுக்கலாம், அப்படிலாம் வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஃப்ளைட் ஏறுறது இறங்குறது அதெல்லாம் வந்து அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் பார்த்து அது கரெக்டாக இதுக்குள்ளே பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 1000 பேராமீட்டர் வரும், அதில் வருது. ஓகே சரி, பரந்தூர் எடுக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ஏர்போர்ட்டோட ரெவன்யூவில் 10% எவன் இடம் கொடுத்தானோ அவனுக்கு பிரித்து கொடுத்துறேன். ரொம்பலாம் வேணாம், அதெல்லாம் 90% எடுத்துக்கோ. அதெல்லாம் பண்ண மாட்டேன். இல்லை 90% எடுத்துக்கோ. நான் ஒன்றுமே இல்லை, டாக்குமெண்ட் போட்டுரு. நீ என்ன சொல்ற, ஒண்ணுமே இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு போ. ஐயா உண்மையாலுமே எனக்கு இந்த மக்கள் மேல அக்கறை இருக்குயா. ஏன்னா அவன் தான் ஓனர். ஏன் ரொம்ப சிம்பிளா லா படி சொல்றேன், அவன் ஒரு 200 வருஷமா தலைமுறையா அந்த இடத்த காத்து அதை பயிர் பண்ணி அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா வச்சிருந்து ஒரு பொதுஜனத்துக்கு கொடுக்குறான், அரசாங்கத்துக்கு கொடுக்குறான், அதானே? அப்போ அவன் பண்றது மிகப்பெரிய தியாகம், நாட்டுக்கு பண்ற தியாகம் அது. அதான் உண்மை. அவன் இடத்த வந்து எதுக்கு கொடுக்குறான், பொதுஜனத்தோட பயன்பாட்டுக்கு தான் அவன் கொடுக்குறான். ஏர்போர்ட் எதுக்கு வருது, பொதுமக்களுக்கு தான் வருது, பொதுமக்களுக்கு அரசாங்கம் பயன்படுறதுக்கு தான் வருது. ஒண்ணுமே இல்லை. நீ யார் நீ வந்து வெளியாளெல்லாம் விட்டுரு, எவன் மெயினா அந்த கையெழுத்து போடுறானோ அந்த ஓனருடைய குடும்பத்திற்கு மொத்த ரெவன்யூல ரொம்பலாம் நான் கேட்கலையா, 50%லாம் கேட்கல, 10%. அதாவது நான் சொல்றது மொத்த 10% பிரிச்சு எவ்வளவு குடும்பம் இருக்குதோ அந்த 10% பிரிச்சு கொடு. வருஷம் டெபாசிட் ஆயிருங்க உங்களுக்கு, கொடு. மக்களை பத்தி நீ யோசிக்கிற அரசாங்கம் மக்களுக்கு செய்யறதுக்கு வழி லட்ச வழி இருக்குதுங்க. இவனுங்க அதெல்லாம் கிடையாதுங்க. இவனுங்க நண்பா இல்ல நண்பா, நான் சொல்றேன், மக்களை பத்தி யோசிக்கிற அரசாங்கம் ஒரு சாயங்காலத்துல யோசிக்கணும் நண்பா. ஒரு இன்னொரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு இல்லைன்னா பிரசாந்த், இப்போ பரந்தூர்ல வாட்டர் பாடிஸ் நிறைய இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வெள்ளம் கில்லம் வரும்ல. அதுக்கு தான் ஆர்கிடெக்ட் இருக்கிறான், அதுக்கு தான் வந்து டவுன் பிளானிங், சிஎம்டிஏ இவனுங்க எல்லாம் இருக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ வந்து ஒரு மினிஸ்டருக்கு வீடு கட்ட சொல்லு, என் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, ஓ என் இடத்துல ஒரு குளம் இருக்கியா, ஆனா எனக்கு வீடு வேணும்னு சொன்னா பறக்கிற மாதிரியே வீடு கட்டுவானுங்க. உனக்கு தெரியாது நண்பா, இவனுக்கு எல்லாமே தெரியும். நீ ஒரு விமான நிலையத்தை அங்க இருக்கிறதெல்லாம் இந்த குளங்கள்ல 80% பாதிக்காம எனக்கு ஒரு பிளான் வேணும்னா பண்றதுக்குள்ள உனக்கு தெரியாமல இல்ல. ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, தட்டி நிறவுனா ஈஸி அவனுக்கு, அவ்வளவுதான். உனக்கு புரியுதா? புரியுது. ஈஸி. போனா நிறவனமா, மண்ணை போட்டு போடுற, தண்ணி எங்க போனா எனக்கு என்னடா, அவ்வளவுதான். இப்ப டீவியேஷன் ஆகுது. ஒருத்தன் இருக்கான், அவன் பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. வெறும் டிவியேஷன்ல லஞ்சம் வாங்கி மட்டும் 150 கோடி ரூபாய் வச்சிருக்கான். டிவியேஷன் என்ன தெரியுமா, இந்த வீடு கட்டுறானு இல்ல, இந்த 3வது மாடியில சிமெண்ட் சீட் போட்டு, நம்ம ஆளுகளையும் சும்மா சாதாரணமா சொல்லக்கூடாது, மக்களையுமே அந்த 3வது மாடியில் எக்ஸ்டென்ஷன் ஒன்று திருட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வீடு கட்டின மாதிரியே இருக்காது. மெட்ராஸ்ல நிறைய பேர் நான் சொல்றேன். ஏன் கவர்மெண்ட் சொல்ற நாம்ஸு கட்டு கரெக்டா, ஏன் இன்னும் ஹைட்டா கட்டுற, என்ன பண்ண போற நீ? கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் வச்சிருக்கிறது பொழப்பெல்லாம் வைக்கல இல்ல, ஒரு நியாயமாவது வச்சிருக்கான்ல இவ்வளவு ஹைட். அதுக்கு மேல என்னன்னா கொஞ்சம் கட்டிட்டு சார் டிவியேஷன் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா, இப்படி சேர்த்தவ மட்டும் ஒருத்தங்கிட்ட 150 கோடி ரூபா இருக்குது காசு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பான்னு நீ நினைக்கிற உள்ள வாழ்றானுங்க நண்பா? நீ தொடவே மாட்டானுங்க. வீட்டை முடிஞ்சா வந்து இவனுக்கு அரசாங்கம் சரியான முடிஞ்சா அவனுக்கு மெட்ராஸ்ல எதுல டிவியேஷன். இப்போ பொழுதுனிக்கும் போய் ஏழைய ஒண்ணும் இல்லாத வீட்டுல எல்லாம் போய் பாத்திரம் தூக்கி வீசுறானு இல்ல, அவன் பாவம் ஏதோ பாத்தீங்கன்னா அந்த அந்த சாக்கடை பக்கத்துல ஏதோ வாழை வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓட்டு வீட்டை கமுத்தி ஏதோ ஒரு 4 செங்கலை வச்சு படுத்துட்டு இருப்பான் பாவம். அவன் அங்க அந்த வீட்டை அவன் ஒண்ணும் இல்ல, அது ஒரு மீறி போனா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். அந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து அவனுக்கு ஆக்கிறதுக்கு அவன் 40 வருஷம் சண்டை போடுவான். சண்டை போட்டு எப்படியாவது காப்பாத்திடலாம், இதை நம்ம புள்ள பையனுக்கு கொடுத்துடலாம், அவ்வளவுதான் நண்பா. அதுல என்ன அவன் என்ன பெரிய என்ன அம்மானி ஆகிறான் அந்த 100 ஸ்கொயர் ஃபீட்ல. அவன் ஏன் அங்க இருக்கிறான்னா வேலைக்கு போறதுக்கு பக்கமா இருக்குங்கிறது தான். ஏன்னா இவனுக்கு வந்து குடிசை மாற்று வாரியம் கொடுத்தானுங்கன்னா அதை கொண்டு போய் காஞ்சிபுரத்துல, செங்கல்பட்டுல, இல்ல கொண்டு போய் உளுந்தூர்பேட்டையில வச்சிடறானுங்க. அங்கிருந்து அவன் வேலைக்கு வர்றதுக்கு அவனால முடியறது இல்லை. அதனாலதான் ஊருக்கு நடுவுல அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் நைட்டா போய் ஜேசி வச்சு தட்டுற இல்ல, எங்க
அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரன். பில்டிங் டிவிஎஸ்னாச்சும் போய் முடிஞ்சா இடியே பார்ப்போம் ஒரே நைட்ல. போய் இடிங்க. கரெக்ட். இல்ல பணக்காரர் எத்தனை பேர் ஆக்குபை பண்ணி வச்சு உட்காந்துருக்காங்க. அந்த 100 கோடி ரூபா வீடு, 50 கோடி ரூபா வீடு எங்க போய் இடிச்சிருங்க பார்ப்போம். அப்ப இங்க என்னன்னா ஒண்ணும் இல்லாதவனுக்கு இங்கெல்லாம் வாய்ஸே இல்லை நண்பா. ஒண்ணும் இல்லாதவன்லாம் இந்த நாட்டுல வந்து என்னன்னா அவனும் ஒரு செவரு ஒண்ணு நண்பா, அவ்வளவுதான். இப்ப பரந்தூர்ல என்னன்னா திருப்பி அதான் அங்க இருக்கிறவன் யாரு இல்லண்ணா அந்த ரூல் ஒண்ணு வந்திருக்கு இல்லண்ணா 2013ல. அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு லைக் அங்க இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவங்க அந்த லேண்ட் கொடுத்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படி அவங்களுக்கு வந்து ஆட்சேபம் இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலே இருக்குன்னு. அப்படி எல்லாம் பார்த்தா நீ நிறைய விஷயம் வந்து குறைதீர்ப்பு கூட்டம் வச்சு குறை கேட்டு அதுல வந்து குறைகள்லாம் இருந்ததுன்னா நிறுத்தணும்னால நிறைய ரூல்ஸ் இருக்குது. எந்த ரூல் இவனுக்கு ஃபாலோ பண்றானு நீ சொல்லு. அதெல்லாம் சும்மா நண்பா, கண் துடைப்புக்கு நடக்கிறது. அதெல்லாம் கணக்கு விடுதல எழுதிட்டு போயிடுவானுங்க. ரூல் இருக்கு, ரூல் புக். இந்த ரூல் புக்ல எத்தனை இருக்குது? ரூல் புக்ல லஞ்சம் வாங்க வேண்டாம் தான் இருக்குது. மெயின் ரூல் அதுதான். லஞ்சம் வாங்காத, பெருசா லஞ்சம் வாங்காத, நாட்டை கொள்ளையடிக்காதீங்கிறது முதல் ரூல். எவன் கேட்கறான்? அப்புறம் இந்த ரூல்ல இவனுக்கு ஃபாலோ பண்ணுவானுன்னு நீ நினைக்கிறியா நண்பா? அதான் சொல்றேன்பா, மக்களுக்கு நல்லது நினைக்கிற அரசாங்கம் மக்களை வஞ்சிக்காம வழி கண்டுபிடிக்க முடியும். அப்ப எல்லாம் போய் இப்ப இன்னும் ஜெர்மனிலயுமே சுவிட்சர்லாண்ட்லயும் பூரா ஏரி நிறைய வந்து ஏர்போர்ட் கட்டி வைக்கிறான். வழி கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ ஏரி இருக்கா, சரி ஓகே, அங்கேயே ஏரி இருக்கு அப்படின்னா அதை பாதிக்காம என்ன பண்ணலாம், அதை சுத்தி என்ன பண்ணலாம்? உட்காரு, உலகத்தில் இருக்கிற ரெனவுண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து வேலை பாரு. அவன் ஒரு பிளான் சொல்லுவான். ஒண்ணுமில்லாத சவுதி அரேபியா, ஒண்ணுமில்லாத துபாய், அங்க எண்ணெய் இருக்குது. ஆனா அங்க வந்து பில்டிங்கே கட்டுறதுக்கு தகுதி இல்லாத அந்த மணல் இதுல அவ்வளவு பெரிய நகரங்களை உருவாக்கி இருக்கிறான் ஆர்கிடெக்ட் ஹெல்ப்போட. ஏன்னா அந்த நாட்டு மண்ணை அவன் வந்து அந்த நாட்டை அவன் லவ் பண்றான். அவன் துபாய் என்ன ஆக போகுதுன்னு ஒண்ணுமில்லை, நான் கூட போட்டிருப்பேன். என்கிட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா, துபாயில 2020 துபாய் முடிஞ்சுதுறான்னா. இது அந்த துபாய் கூட விடுங்க, நான் சவுதியில இருந்திருக்கேன் சின்ன வயசுல, ஓகேவா? அப்பெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இப்போ நான் ரீசெண்டா போனப்போ பார்த்தா மிரண்டுட்டேன். அப்படியே வேற மாதிரி நண்பா. அவன் அந்த நாட்டை வந்து விரும்புறான் நண்பா, லவ் பண்றான் நண்பா. வெறும் மொட்டை பாலைவனம் நண்பா அது. அந்த மொட்டை பாலைவனத்துல மரம் நெட்டி, செடி நெட்டி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஏதாவது பண்றதுக்கு ரெடி பண்ணி, சைனால வந்து பாலைவனத்துல கொண்டு போய் மரத்தை நெட்டி காடாக்கிட்டு இருக்கிறானு. சைனால பாலைவனத்தை பூரா வந்து திருப்பியும் வந்து காடாக்கி நிலமாக்க தரிசு நில மீன் பயன்படுற நிலமா மாத்துறதுக்கான வேலையில அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நாம இங்க உட்காந்துட்டு வந்து என்னன்னா ஃபேக் நேஷனலிசம் நண்பா. சும்மா பாத்தீங்கன்னா ஒரு நாள் செஸ்ட்ல கொடியை குத்திட்டு வீரமா பேசுறது, சைனாக்காரன் மோசமா பேசுறது. அவன்லாம் எங்கேயோ போயிட்டான். சைனாக்காரன்லாம் நமக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கானுங்க. அவன்லாம் அங்க போயிட்டு அவன் உழைப்புலையும் அவன் என்னவோ பண்ணிட்டான். அவன் ஏதோ ஒரு ஆட்சி, அவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டான். அவன் நாம இங்க வந்து வெறும் வாய் தான் பேசிட்டு இருக்கோம் நண்பா. ஏன்னா பேசே தப்பு. இங்க கீழ இருக்கிற அரசாங்கம் என்னன்னா விளம்பரத்துக்கு அரசாங்கம் நடக்குது. மேல இருக்கிற அரசாங்கம் மோடிஜி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடிஜி பேப்பர் ஒன்று கிடந்ததால் ஜி போய் எடுத்து போட்டாராமா. அது இவனுங்க மோடிஜி செய்த அற்புத செயல். இவனுங்க ஏண்டா ஒரு பேப்பர் எடுத்து போட்டா எல்லாம் சரியாயிருமாடா? நாரி கிடக்குதுடா. எங்க போனாலும் ஒரு இங்கிலீஷ் சேனல்ல ஒரு பேட்டி பாக்குறேன். விச் இஸ் த டர்ட்டியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சும்மா இங்கிலீஷ்காரங்களுக்கு கேட்கறானு. இந்தியாவை சொல்றான். அவன் ஆப்பிரிக்காவோ மறந்துடுறான். ஒருத்தன் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவன் சொல்றான், தேர் இஸ் a saying, கூகுள் மேப்ஸ்ல அந்த லொகேஷன் தெரியிற இடத்துல அந்த மேப்ல ரேண்டமா பார்த்தீங்கன்னா இந்தியால எங்க பார்த்தீங்கன்னாலும் குப்பை இருக்கும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு பாக்குறான். அவன் பாக்குற 10 இடங்கள்ல 8 இடத்துல குப்பை நிக்குது. அப்ப நீ 15 வருஷமா பாத்தீங்கன்னா தேஷ் 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 தேஷ்ங்கிறில்ல. அப்ப குப்பையெல்லாம் ஒழிச்சிருக்கணும். நீ ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கணும். நீ கொண்டே வர முடியாத உன்னால. நோட்டை மாத்துறதுக்கு நைட்டுக்கு நைட்டா பாலிசி வந்தது இல்ல. குப்பை ஒழிக்கிறதுக்கு 5 வருஷம் ஒரு பாலிசி வரவே வராதா? பண்ணவே முடியாதா? அதைய சாதிக்கவே முடியாதா? என்ன நண்பா இவனுக்கு அந்த வில்லிங்னஸ் எல்லாம் இல்ல நண்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவனுங்க அதே சிஸ்டம், அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதே சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை மாற்ற மாட்டானுங்க. நீங்க அங்க போய் அந்த ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வர பதவி ஏத்துட்டு அவனை நீ பிடிக்கல, என்ன ஸ்பீட்ல வேலை செய்யறான்னு தெரியுமா? 2வது நாள் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏதோ பத்தி எரிஞ்சிருக்குது. அங்க போய் உட்காடுறான்.
மேயர் கூட உட்காந்துட்டு நேரா பேசுறான். உங்ககிட்ட ஏன் தண்ணி இல்லை, என்ன பிரச்சனை, நேரா உட்கார்றான். ஒரு பிரசிடென்ட், அத்தச்சோடு நாட்டோட பிரசிடென்ட் போய் உட்கார்றான் 2வது நாள். இங்க என்னன்னா, ஜி வந்தார், குப்பையை பெருக்கினார், ஜி வந்தார். ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன வியட்நாம் பிரதமர் வியந்தார். வியட்நாம் பிரதமர் வியந்தார். என்னடா வியந்தார் வியட்நாம் பிரதமர்? யாரா அவனுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டு? வியட்நாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? வியட்நாம் வந்து அவ்வளவு வந்து அதான் பின்தங்கிய நாடுன்னு சொல்ற வியட்நாம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீ ஒரு டூர், நான் இன்னைக்கு சொல்றேன், நீ இங்கிருந்து இந்த கோவா போறதுக்கு, பிஞ்சு போன கோவா போறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போனங்காட்டி சொல்றேன், வியட்நாம் போங்க. சாப்பாடு கிளீனா இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல் 5000 ரூபா 6000 ரூபா மேக்சிமம். நான் சொல்றது 5 ஸ்டார் ஹோட்டல் நான் சொல்றது. அட்டகாசமான ரூம் மொத்தமா சேர்த்து 50 to 75,000 ரூபா. இங்க செலவு பண்றதுல 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அது அங்க 75,000 ரூபாய்க்கு அவன் தந்துடுறான். பாதுகாப்போட உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சு வச்சிடறான். வியட்நாம்ல டப்பா கண்ட்ரின்னு சொல்ற வியட்நாம் தன்னோட அரசை சரி பண்ணி இங்க வந்து நிக்குது. அது நம்ம என்ன எப்ப பாரு நெஞ்ச புடைச்சிட்டு இந்தியாவோட பெருமை தெரியுமா? என்னடா தெரியுது பெருமை? என்னடா தெரியுது? எங்க போனா குப்பை கிடக்குதுடா, வேற என்னடா தெரியுது? சரி, மக்கள் என்னடா பண்ணுவான் கேட்டா, மக்களை வந்து ஒரு வகையில குறை சொல்லலாம். ஆனா அவன் தான் என்ன பண்ணுவான்? அவன் 2வது குழந்தை பெக்கிறதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கிறான் மக்கள். இதுதானே உண்மை. நீங்க சொல்லுங்க, வீட்டுல வந்து குடும்பமா இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, 2வது குழந்தை பெத்துக்கிறதுக்கு எவ்வளவு பயமா இருக்குது குடும்பத்துங்கள்ல. ஒரே காரணம் என்ன தெரியுமா? காசு நம்மளால சம்பாதிக்க முடியுமா முடியாதா? ஏன்னா இந்த அரசாங்கம் எதுலையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. நாம எப்படி வளர்க்கறது பிள்ளைய? இது எத்தனை கவலையோட எத்தனை பேர் உட்காந்துருக்கான்னு தெரியுங்களா? என்னடா அரசு நடத்திட்டீங்க? அப்போ என்னதான்டா பண்ணிட்டீங்க மக்களுக்கு? பொழுதுனிக்கு கேளுங்க, புடுங்கி தள்ளிட்டோம். என்னதான்டா புடுங்குனீங்க மக்களுக்கு? செத்து சுண்ணாம்பாகிறானுங்க எல்லாரும். இந்த ஓட்டச்சட்டியை போட்டுதான் எல்லாம் போறானுங்க வேலைக்கு. இதுதான் உண்மை. எல்லாரும் ஓட்டச்சட்டி ஒண்ணு வச்சிருப்போம். இந்த ஜட்டி போய் டக்குன்னு மாத்துறதுக்கு 100ல 90% ஆளுக்கு காசு இல்லைங்க. அவன் ஹைஜீனா நீட்டா இருக்குன்னு தான் நினைக்கிறான். காசு இல்லைங்க, அதாங்க பிரச்சனை. ஏன்னா நாடு வரவு செலவு கரெக்டா இருந்தா தாங்க கீழே காசு வரும். தின்னு தீத்து மேலே தீத்துட்டா கீழே எப்படிங்க காசு வரும்? சாதாரண மக்களுக்கு, சாதாரண பொதுஜனத்துக்கு எங்க மேலே தின்னுறானுங்க. அந்த நாட்டோட 10% வந்து 90% மக்கள் காசு அங்கேயே தின்னுறான். தின்னு தீத்து அவன் புள்ள பையன் பேரன் பேத்தி பூரா சுவிட்சர்லாண்டு அமெரிக்கா பூரா கோர்ஸ் அனுப்பிச்சிடறான். இல்ல வாழ்க்கையை செட்டில் பண்ணிடுறானுங்க எல்லாருமே. பணக்காரன் பூரா துபாயில கோல்டன் விசா பிளாட்டினம் விசா எடுத்து அங்க போய் குத்த வச்சிடறானுங்க. எல்லாம் நம்ம உழைப்புல பெருசானவன் 100 கோடி 300 கோடி 500 கோடி இருக்கிறவன் பூரா அங்க போய் உட்காந்துக்கிறான். இங்க கீழே இருக்கிறவன் யாரு? வெறும் அடிமட்ட லேபர், அவ்வளவுதான். என்ன சுகத்தைங்க நீங்க கண்டிருப்பீங்க? நீங்க மிடில் கிளாஸ், நான் லோவர் மிடில் கிளாஸ் கேட்கறேன், என்ன சுகத்தை நீங்க வாழ்க்கையில் கண்டிருப்பீங்க? உங்களுக்கு உண்மையாலுமே ஆசை எனக்கு தெரியும், டீசெண்டா இருக்கணும், டீசெண்டா போகணும் வரணும், இதெல்லாம் ஆசையா தான் இருக்கு. வயிறு காசு இருக்கணும்ல. என்ன பண்ணுவ? நான் எதுக்கு 100 ரூபா 200 ரூபாயில துணி வாங்கி போடுறேன்? ஏதோ ஒன்று போங்கடா, ஏதோ ஒன்று தப்பிச்சா போகுதுன்னா நீ ஏன் ஓடுறேன்? ஏன் அந்த அர்ஜென்சி? எதுக்கு அந்த அர்ஜென்சி? ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. காசு இருக்கிறவன் பூரா பொறுமையா பேசுவான். அந்த டஸ்ட்பின்ல எடுத்து அப்படி போடலாம்ல, நீட்டா ஆர்கனைஸ் பண்ணலாம்ல. டேய் ராசா, உங்ககிட்ட உன் பேங்க்ல இருக்குண்டா காசு, நீ அதனால உனக்கு பொறுமை இருக்கு வாழ்க்கையில. ஏன்னா உனக்கு டைம் இருக்கு, எனக்கு டைம் கிடையாதுடா. நீ டைம் எப்படியும் விலைக்கு வாங்கிட்ட, எனக்கு அப்படி கிடையாது. நான் 30 நாள் ஓடினாதான் அந்த 30வது நாள் சம்பளம். நான் என்னை சொல்லல, நான் கூட அப்பர் மிடில் கிளாஸ், நான் சொல்றது மிடில் கிளாஸ் கீழே சொல்றேன். அவன் அந்த 5,000-20,000 ரூபாய்க்கு அந்த 30 நாள் ஓடியே ஆகணும். அப்போ ஓடுறங்கிறது டெஸ்பரேஷன் தான் அங்க இருக்கும். அவனுக்கு இதெல்லாம் சரி பண்ணணும்னு எப்படி இருக்கும்? அப்ப இது எவன் காரணம்? இவ்வளவு பேசுறானுங்க. எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க? மனசோட்டு சொல்லுங்க. நம்பிக்கையா எவ்வளவு பிரச்சனைனாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இதெல்லாம் பேசிக் இல்லைங்களா? இத்தனை சம்பளம் கொடுக்குது கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு. என்ன ஈர வெங்காயத்துக்கு நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தணும்? நம்ம டாக்ஸ் பண்ணி தான் வந்து போகுது. அப்ப எல்லாரும் நம்ம பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிக்கணும். எதுக்கு பிரைவேட்ல சேர்த்துறோம்? ஒரு டீச்சருக்கு 60,000 70,000 சம்பளங்க, இல்ல 40,000 சம்பளங்க. ஆமா, நாம தான் கொடுக்குறோம். நம்ம டாக்ஸ் பண்ணில இருந்து அங்க போகுதுங்க சம்பளம். அதுக்கு மேலே போகும் ப்ரோ. நான் சொல்றேன், அவங்கள தப்பு சொல்லல. அப்போ அப்படி வந்து அப்படி கொடுக்கறப்போ அப்படி கல்வி தரத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கணும் இல்லைங்களா?
நாம் எதுக்கு பிரைவேட் ஸ்கூல் போகணும்? அப்ப கல்வியும் மருத்துவம் வந்து கொஞ்சம் மலிவு விலையில கிடைச்சிட்டாலே நாம ஃப்ரீயா இருப்போமேங்க. செக்யூர்டா இருப்போமே. நம்ம புள்ள பசங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன பிரச்சனை? 85,000 எல்கேஜி, யூகேஜி 1.25 லட்சம். 1.5 லேக்ஸ் மேடம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவனுக்கு பூரா வாட்ஸ்அப் வச்சுக்கிறானுங்க இவனுக்கு ஸ்கூல் இதெல்லாம். சம்மர் மார்ச் மாசமே 20% கட்டிருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மேல வந்து பார்த்தீங்கன்னா 40% அப்படின்னு இஎம்ஐல வாங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்புறம் பூரா வந்து இப்ப இங்கிலீஷா வந்து பையன் பேசணும் அப்படின்னா, அவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3 to 4 லட்ச ரூவா கட்டுறாங்க. அவன் செத்து போயிருவானுங்க அவன். மிடில் கிளாஸு. செத்தே போயிருவான். அவன் ஏன் இப்படி பண்றான்? ஏன்னா கவர்மெண்ட்ல அதுக்கு பாலிசியே இல்ல. நீங்க 2 உருவாக்குங்கடா கவர்மெண்ட்லயே. ஒண்ணு சாதா ஸ்கூலு, இன்னொன்னு பிரீமியம் பண்ணு. ஃபீஸ் வாங்கு. யாரு வேண்டான்னு சொன்னான்? இவன் 1 லட்சம் வாங்குறான்னா, நீ 20,000 வாங்கு, இல்ல 30,000 வாங்கு ஃபீஸு. நல்ல கல்வி குடு. நீ கவர்மெண்ட்லயே பிரீமியம் வை. ஒண்ணும் தப்பு இல்லங்கிறேன் நானு. நீ மலிவு விலை அரிசி மாரி மலிவு விலை கல்வி குடு. ஃப்ரீயா குடுக்க வேண்டாம். மலிவு விலை குடு. ஒரு கேட்டகரி உருவாக்கு. பண்ண முடியாதா? எல்லாம் முடியும். எல்லாம் இவனுங்களுக்கு தெரியும். பண்ணா, அவன் வச்சிருக்கிற ஸ்கூலுக்கு அப்புறம் காசு வராதுல்ல. இவனுக்கு தான் காசு பினாமி பேர்லயும், அவன் பேர்லயும் வச்சிருக்கிறானுங்க. டிஸ்ட்ரிக்ட் 4 ஸ்கூல் வச்சிருக்கிறானுங்க. அப்புறம் அதெல்லாம் எங்கிருந்து காசு வரும்? ஏங்க உங்கள எல்லாம் பைத்தியம்னு நெனச்சிருக்கானுங்க இவனுங்கலாம். அதனால தாங்க நம்ம சாகுறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இது மாறும்னு நெனைக்கிறீங்களா? இப்ப இந்த எலக்ஷனுக்கு எவ்வளவு தெரியுமா காசு வச்சிருக்கானுங்க? நான் யாருன்னு சொல்லல. 1,50,000 லட்சம் கோடி வச்சிருக்கானுங்க. 1,50,000 லட்சம் கோடி இறக்க போறானுங்க. யாரு நீங்களே கெஸ் பண்ணீங்க. 1,50,000 லட்சம் கோடி நீங்க இறக்குனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? கிட்டத்தட்ட விலைக்கு வாங்குறானுங்க தமிழ்நாட்ட. அவ்வளவுதான். 2026ல. என்ன பண்ணுவான்? மக்கள் குத்தி விட்டு போவான். அவ்வளவுதான். இங்க யாருங்க எதிர்த்து போட்டியிட முடியும்? எவங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? சிஸ்டத்துக்குள்ள சிக்கி செத்து செத்து புழிஞ்சு வெளியில வர்றாங்க. அவ்வளவுதான். இதுதாங்க உண்மை. இதுதான் உண்மை. நீங்க எல்லாரும் டிப்ரஸ்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வர்றதுக்கு காரணம் இதாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் தப்பு. வேற ஒரு வெங்காயம் கிடையாது. இந்த சிஸ்டம் எல்லாமே தப்பாயி சுரண்டுறங்காட்டிக்கு உங்களுக்கு அது அது உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸா அது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. அது எங்க போய் விடுறதுன்னு தெரியாது. அதனால தான் ஒரு படம் மோசமா அவன ஏன் காரி காரி கழுவி ஊத்துறீங்க? அந்த கோவம் தான். அதாவது தப்பு வந்துச்சுன்னா நீங்க எவன திட்டணும்னு தெரியாது உங்களுக்கு. நீங்க பஸ்ட் ஆவறதுக்கு காரணம் அதான். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுதான். நீங்க சிஸ்டம் சரியாகிறதுக்குங்க எவனோ ஒருத்தன் உடைச்சு அடிச்சு மாத்தணுங்க எல்லாத்தையும். அதுக்கு மாத்துறதுக்கெல்லாம் விடவே மாட்டானுங்க. இவனுங்க எல்லாருமே அனுப்போங்க. ஏங்க அரசியல்ல வந்து கட்சி கிச்சிலாம் அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம். அதெல்லாம் லேபிளுங்க அவ்வளோதாங்க. உள்ள இவனுங்களோட சித்தாந்தம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. பணம், பதவி அவ்வளோதாங்க. கட்சிங்கிறது லேபிளுங்க. அதெல்லாம் நீங்க அண்ணன்லாம் மாறாம இருந்தாருன்னா சந்தோஷம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வெறும் பணம், பதவிங்க. அது அவ்வளோதாங்க. அதுல ஊறி பைத்தியம் ஆயிருவானுங்க அதுலங்க. என்னங்க மக்களுக்கு பண்ற? என்னதாங்க பண்ண?